தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் 19/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதம் நிரம்ப பெற்ற ஒரு நாளாக அமையப்போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மன மேட்டிமையுள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இருமாப்புள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார், அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார், இது உறுதி என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகளில் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரைகளும் என்னவென்றால், மனமேட்டிமை கர்த்தர் அருவருக்கின்ற ஒரு செயல். இப்படி மனமேட்டிமையுடன் இருந்து நாம் எத்தகைய செல்வங்களும் ஆசீர்வாதங்களும் இனமாக பல்வேறு ஜனங்கள் கூட்டமாக நம்முடன் இருந்தாலும் நாம் தண்டனைக்கு தப்ப முடியாது என்று தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஒரு சிலர் தன் மனதில் தான் பெரியவன், தான் பெரியவள், தனக்கு இணை யாருமே இல்லை, நான் அறிவில் சிறந்தவள், அறிவில் சிறந்தவன், அழகில் சிறந்தவர்கள், அனைத்து காரியங்களிலும் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று தன் மீதே பெரிய மனம் வேற்றுமையுடன் காணப்படுவார்கள். அவர்கள் நினைப்பார்கள், இப்படி நான் மனம் வேற்றுமையாக இருப்பதினால் நிறைய ஜனங்கள் என் பின்னால் வருவார்கள், எனக்கு பயப்படுவார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், நான் அருவருக்கின்றேன், இப்படி மனமேட்டுமை உள்ளவர்களை நான் அருவருக்கின்றேன், அவர்கள் என்னுடைய தண்டனையில் இருந்து ஒரு நாளும் தப்ப முடியாது, நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் என்று உறுதியாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, இதில் 18ஆம் வசனத்தில் அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று தெளிவாக வேதாகமம் கூறுகின்றது. நாம் அகந்தை கொண்டோம் என்றால், நமது மனம் மேட்டுமை கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அழிவு வருகின்றது என்று அர்த்தமாம். ஆனால் சில பேர் அப்படி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த தூதனுக்கு, லூசிஃபர் என்ற தூதனுக்கு தன்னை போன்றே அதிகாரம் கொடுத்திருந்தார். அவ்வளவு அதிகாரத்தை பெற்ற அந்த லூசிஃபர் என்ன செய்தான் தெரியுமா? மன மேட்டுமையாகி ஏன் கடவுளுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், நான் தான் அவரை போன்று அனைத்து அதிகாரங்களும் படைத்திருக்கிறேன் என்று மனமேட்டுமை கொண்ட அடுத்த நேரத்தில் கர்த்தர் அவரை பரலோகத்தை விட்டு அவனை துரத்தி விடுவார். அவன் சாம்பலாக மாறி பிசாசு என்று அவன் இப்போது பூலோகத்தில் தெரிகின்றான். அவன் ஒரு கெட்ட தூதன். ஆக இதை போன்றுதான் மனமேட்டுமை உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் அருவருத்து அவரை தள்ளிவிடுவார். இறுதியில் அவர்கள் பிசாசை போன்று, சாத்தானை போன்று அனைவராலும் வெறுக்கப்பட்டு அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சந்ததியே ஒரு அழிவை நோக்கி சென்று விடுவார்கள். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மிடம் மனமேட்டுமை உள்ளதா என்று சோதித்து பாருங்கள். நம்மால் ஒன்றுமில்லை. யோசித்து பாருங்கள், நம்முடைய ஒரு தலைவலியை சோகமாக்க நம்மால் கூடுமா? கூடாது அல்லதுதானே நம் அனைவரும் அறிந்தது. அப்படி இருக்கும் பொழுது மனமேட்டுமை நமக்கு எதற்கு? அந்த மனமேட்டிமையால் நமக்கு அழிவுதான் வரும். ஆகவே இன்றிலிருந்து அந்த மனமேட்டுமை என்ற அந்த செயலை, அந்த நம்மிடம் காணப்படின அந்த குணத்தை அறவே எடுத்து விடுவோம். நாமும் ஒரு தாழ்மையுடன் காணப்பட வேண்டும். நம்மால் ஒன்றுமில்லை, நான் ஒரு தூசி, ஒரு குப்பை, ஒரு சாம்பல். ஏன் ஆபிரகாம் எனக்கு பிரியமானவன் என்று கர்த்தர் கூறினாரே, அவர் என்ன கூறினார்? தன்னை பார்த்து நான் ஒரு தூசி, ஒரு சாம்பல், குப்பை என்றுதான் கூறினார். அவருடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியை, இன்றிலிருந்து உன்னிடம் காணப்படுகின்ற அந்த மனமேட்டுமை, அகந்தை அன்ற குணத்தை எடுத்துவிட்டு தாழ்மையுடன் வாழுங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கின்றார்.
ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, மனமேட்டுமை உள்ளவர், உமக்கு அருவருப்பானவர்கள், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை என்று கூறினீரப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ, இவ்வளவு நாளும் நான் மனமேட்டுமையுடன் காணப்பட்டேன், அகந்தையில் காணப்பட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்கின்ற சகோதரனுக்கோ சகோதரருக்காகவோ விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் மனமேட்டிமாய் பேசியிருந்த வார்த்தைகள், மனமேட்டிமாய் நாங்கள் செய்திருந்த செயல்களுக்காக இப்பொழுது மிகவும் வருந்துகிறோம் என்று மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. எங்களை மன்னிங்க. நாங்கள் இன்றிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து இனி மனமேட்டுமையாகவோ நாங்கள் பெருமையாகவோ எந்த வார்த்தைகளையும் பேச மாட்டோம். இனி மனத்தாழ்மையாக இருப்போம். எங்களையும் எங்கள் சந்ததியும் கிருபையினால் நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.